மனிதம் மாண்புற வந்தவர், வறியவரை வளம் பெறச் செய்தவர், பெண்கள் கல்வி பெற பெரும் பாடுபட்டவர், சமுதாயத்தை சீர்திருத்த கடுமையாக உழைத்தவர், எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்க உறுதியாய் நின்றவர், தூய இருதய மரியன்னையின் பிரான்சிஸ்கன் சகோதரிகள் சபையின் நிறுவனர், இறை ஊழியர் லூயிஸ் சவேனியன் துப்பி அவர்கள். இவரை பற்றிய சிறு காணொளி இங்கே. இறை ஊழியரே லூயிஸ் சவேனியன் துப்புய் தந்தையே, பணியினை தொடர உதவிடுவாய், எங்கள் சபையினை காத்திட என்றுமே நீரே துணை புரிவாய். இறையுள்ளம் மகிழ்ந்திட வாழ்ந்தவரே, எங்கள் இதயத்தில் நிறைந்தவரே, மறை வழியினில் எளிமையில் திகழ்ந்தவரே, தந்தை துப்புயி நீர் வாழ்க. வளர்வோமும் வாழ்வார் வரங்கள் பொழிவாய்வும் ஜபங்களினால், இறையுள்ளம் மகிழ்ந்திட வாழ்ந்தவரே, எங்கள் இதயத்தில் நிறைந்தவரே, மறை வழியினில் எளிமையில் திகழ்ந்தவரே, தந்தை துப்புயி நீர் வாழ்க. இந்தியாவில் 18ஆம் நூற்றாண்டு வரை சமுதாயத்தில் பெண்களின் நிலை மோசமானதாக இருந்தது. பெண்கள் சமுதாயத்தில் மதிப்புடன் நடத்த வேண்டுமென்றால் அவர்களுக்கு கல்வி அவசியம் என்றுணர்ந்தார். இவர்களுக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்க வேண்டும், சுயமரியாதையுடன் வாழ வேண்டும் என்றவர் நம் தந்தை அவர்கள். எனவே பெண் பிள்ளைகள் கல்வி கற்க வேண்டும் என்று அவ்வூர் மக்களிடம் சென்று பேசுகின்றார். ஆனால் அவருக்கு பலத்த எதிர்ப்புகள் கிடைக்கின்றன. அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அவர்கள் அழகு பதுமைகளாகவும் வீட்டின் அடிமைகளாகவும் இருக்க பிறந்தவர்கள் என்றது சமூகம். விடாமல் போராடியதற்காக தந்தை அவர்களுக்கு கிடைத்ததோ ஏளனங்களும் அவமானங்களும் தான். ஐயா, உங்கள் பெண் பிள்ளைகளை எங்களிடம் படிக்க அனுப்பி வையுங்கள். அவர்களிடம் நிறைய திறமைகள் இருக்கிறது. அதை வீட்டிலேயே முடங்கும்படி விடாதீர்கள். எங்கள் பிள்ளைகளை நாங்கள் படிக்க அனுப்ப மாட்டோம். அவர்கள் வீட்டு வேலை செய்வதற்கும் பிள்ளைகளை பார்த்து கொள்வதற்கும் வயல்வேலை செய்யவும் மட்டுமே தகுதியானவர்கள். அவர்களை நாங்கள் படிக்க அனுப்ப மாட்டோம். இல்லை ஐயா, அவ்வாறு சொல்லாதீர்கள். அவர்களை படிக்க அனுப்புங்கள். எங்கள் சமுதாயத்தில் பெண் பிள்ளைகளை படிக்க அனுப்ப மாட்டோம். அது எங்களுக்கு வழக்கமும் இல்லை. உங்களுக்கு பெண் பிள்ளைகளின் அருமை தெரியவில்லை. அவர்கள் உலகையே ஆள பிறந்தவர்கள். இல்லை இல்லை, எங்கள் பெண் பிள்ளைகளை நாங்கள் அனுப்பவே மாட்டோம். என்னிடம் படிக்க அனுப்பி வையுங்கள். திரும்ப திரும்ப அதையே பேசுறீங்க. நாங்கெல்லாம் சொல்றோம்ல, எங்க பெண் பிள்ளைகளை படிக்கலாம் அனுப்ப மாட்டோம். இவங்க இப்படிலாம் சொன்னா கேட்க மாட்டாங்க. வாங்க எல்லாரும் இவங்களை அடிச்சு துரத்துவோம். ஆனாலும் மனம் தளரவில்லை. இதற்கு மாற்று வழிதான் என்ன என்று சிந்தித்து அவர் உருவாக்கியதே கன்னியர் மடம். அங்கு கன்னியர்களுக்கு கல்வியுடன் இறைப்பணியும் கற்றுத்தந்தார். அம்மா, உங்கள் பெண் பிள்ளைகளை எங்களிடம் அனுப்பி வையுங்கள். அவர்களுக்கு நாங்கள் நன்கு கல்வியை கற்றுத்தந்து அவர்களை எதிர்காலத்தில் சிறந்த பெண்மணிகளாக மாற்றுவோம்.
வேண்டாம், நான் அனுப்ப மாட்டேன். எங்களுக்கே வசதி இல்லை, அப்படின்றனால தான் இந்த வேலைக்கே போகிறோம். அப்படி இருக்கும்போது என்னால் எப்படி அனுப்ப முடியும்? நான் அனுப்ப மாட்டேன். அம்மா, நாங்கள் எல்லோரும் கன்னியாஸ்திரிகள். பெண் குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்போம். எங்களை நம்பி உங்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பி வையுங்கள். நாங்கள் நன்கு படிக்க வைப்போம். அவர்கள் நாளைய சமுதாயத்தின் தலைவிகளாக வருவார்கள். அதெல்லாம் முடியாதுங்க. நாங்க எங்க வீட்டு பெண் பிள்ளைகளை படிக்க அனுப்ப மாட்டோம். நீங்க கிளம்புங்க. யார் நீங்கள்? நான் பெண் பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பேன். உங்கள் பெண் பிள்ளைகளை எங்கள் பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பி வையுங்கள். நாங்கள் அவர்களுக்கு நன்றாக கல்வியை கற்றுக் கொடுப்போம். அவர்களின் எதிர்கால வாழ்வு வளமானதாக இருக்கும். எனவே அவர்களை அனுப்பி வையுங்கள். என்னால் அனுப்ப முடியாது. என் வீட்டில் உள்ள பெரியவர்கள் என்னை திட்டுவார்கள். அம்மா, உங்கள் பிள்ளைகளை தயவு செய்து பள்ளிக்கு அனுப்பி வையுங்கள். நீங்கள் கஷ்டப்படுவது போல் உங்கள் பிள்ளைகளும் கஷ்டப்பட வேண்டுமா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அவர்கள் நாளை ஒரு மருத்துவராகவோ ஆசிரியராகவோ மாவட்ட ஆட்சியராகவோ திகழ்வார்கள். எனவே அவர்களை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பி வையுங்கள். நாம் படிக்காமல் இருந்ததால் வீட்டு வேலை, வெளி வேலை என்று கஷ்டப்படுகின்றோம். அதே மாதிரி நம் பிள்ளைகளும் கஷ்டப்பட வேண்டாம். அதனால் அவர்களை நாம் படிக்க அனுப்பலாம். அவர்களது எதிர்காலமாவது நன்றாக இருக்கட்டும். இவர்கள் மூலம் நம் பெண்களுக்கு கல்வி வழங்க சிறிய பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கப்பட்டது. இதனால் பெண்களின் தன்னம்பிக்கை அதிகரித்தது. அவர்களிடம் உள்ள திறமைகள் கன்னியர்கள் அளித்த கல்வியின் மூலம் நிரூபிக்கப்பட்டது. அன்னை மரியின் வழியினில் பக்தியிலே எம் மகத்தினில் கொண்டுள்ளம் நீ படைத்தாய். உம் அறிவினில் பெண்ணினம் வளர்ந்திடவே ஆற்றலால் அயராது நீ உழைத்தாய். அறியாமை என்னும் இருள் அகற்றிடவே அழகின் விடியலாய் என்னில் உதித்தாய். புண்ணியரின் வழியினில் நீதம் நடந்து புது யுகம் படைக்க புறப்படுவோம். புண்ணியரின் வழியினில் நீதம் நடந்து புது யுகம் படைக்க புறப்படுவோம். இறையுள்ளம் மகிழ்ந்திட வாழ்ந்தவரே, எங்கள் இதயத்தில் நிறைந்தவரே, மறை வழியினில் எளிமையில் திகழ்ந்தவரே, தந்தை துப்புயினீர் வாழ்க. நல் இயேசுவின் பரிவை இதயத்திலே என்றும் தாங்கி நற்செய்தி உரைத்திடுவோம். நம் இறைவனின் அரசினை எழுப்பிடவே இரக்கத்தில் நாடும் வளர்ந்திடுவோம். பிறரன்பு பணியினில் சிறந்தோங்கி வறியவர் வாழ்வினில் உதவிடுவோம்.
இறையுள்ளம் மகிழ்ந்திட வாழ்ந்தவரே, எங்கள் இதயத்தில் நிறைந்தவரே, மறை வழியினில் எளிமையில் திகழ்ந்தவரே, தந்தை துப்புயினீர் வாழ்க. நிறைவோம் நின் பணிவால்கும் துணிவினால் பணி தொடரச் செய்வாய். மறை வழியினில் எளிமையில் திகழ்ந்தவரே, தந்தை துப்புயினீர் வாழ்க. ஆம், அன்று வீட்டு வேலைகள், கூலி வேலைகள், வயல் வேலைகளுக்கு மட்டுமே பெண் என்று இருந்த நிலை மாறி இன்று பல்வேறு பள்ளிகள், கல்லூரிகள் மூலம் பெண்களுக்கு கல்வி வழங்கப்பட்டு வருகிறது. அவர்களின் சுயமரியாதை, சுய மதிப்பீடு, ஆக்கும் திறன் போன்றவற்றால் அறியாமை இருள் நீக்கும் ஆசிரியர்களாக, நீதி பரிபாலனம் செய்யும் வக்கீல்களாக, உன்னதமான மனித உயிர்களை காக்கும் மருத்துவர்களாக, மாவட்ட கலெக்டராக, பல்வேறு துறைகளில் சாதிக்கும் பெண்மணிகளாக மிளர்கின்றார்கள் என்றால் அதற்கு அடித்தளமிட்டது நம் தந்தை அவர்களின் விடாமுயற்சியே.